வணக்கம். சூப்பர் மாம் அண்ட் சூப்பர் சன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க போலாம். இன்னைக்கு பண்ண போறது சக்கரை பொங்கல். தம்பி வந்து இன்னைக்கு சக்கரை பொங்கல் வேணும்னு கேட்டான். அதனால நான் சக்கரை பொங்கல் செய்ய போறேன். ஒரு கப் வந்து பச்சரிசி, 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். தம்பி கொஞ்சம் சுகர் நல்லா சாப்பிடுவான், அதனால நான் வந்து இந்த 1 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காவும் அந்த கிஸ்மிஸ் பழமும் வந்து தம்பி விரும்பி சாப்பிட மாட்டான், அதனால நான் போடலை, வெறும் முந்திரி பருப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்புறம் நெய் வச்சிருக்கிறேன். நெய் வந்து ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்கு நெய் வச்சுக்கலாம், அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த இடத்துல இந்த 1 கப் அரிசியவும் பாசிப்பருப்பு ரெண்டையும் வந்து நல்லா கழுவி குக்கரில் வந்து போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் வைக்க போகிறோம். முதல்ல கழுவுவோமா? ஒரு கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவிக்கலாம். கழுவுனது குக்கரில் போட போகிறேன். கழுவின அரிசியை, பாசிப்பருப்பையும் பச்சரிசியையும் குக்கரில் போட்டுட்டேன். குக்கரில் போட்டதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்படின்னா தான், ஏன்னா அரிசி வந்து குழையணும், அரிசியும் பருப்பும் குழஞ்சாதான் நமக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் 4 டம்ளர். இந்த 4 டம்ளரில் வந்து நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா 4 டம்ளரில் 1 டம்ளர் நீங்கள் பால் எடுத்துக்கலாம், அது இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக உப்பும் சேர்த்துக்கிறணும். நான் வந்து கல் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன், சுவையை கூட்டுறதுக்காக. இப்போ இதில் வந்து 4 விசில் அடிக்கணும். நான் குக்கரை மூடிட்டேன். குக்கரை வச்சாச்சு. இது வந்து குக்கர் வந்து வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன செய்யணும்னா, இந்த பொடிச்சு வச்சிருக்க வெள்ளத்தை நம்ம வந்து உருக்கிடணும். எதனாலனா உள்ளே வந்து மண் இருக்கும், அதனால இது என்ன செய்யணும்னா நல்லா வந்து தண்ணி ஊற்றி, நான் வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வற்ற வைக்க போகிறேன். அதாவது என்ன சொல்கிறது, உருகணும். இது வந்து பதமெல்லாம் தேவையில்லை. இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த இருக்க முந்திரி பருப்பை வந்து நெய் விட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இருக்குது முந்திரி பருப்பு, நெய். சட்டி நல்லா சுடணும். 1 ஸ்பூன் நெய். ஏன்னா இது வந்து முந்திரி பருப்பை வந்து வறுக்கிறதுக்காக ஒரு 1.25 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். இந்த இருக்கு, இது கொஞ்சம் 2 கூட பிச்சுக்கங்க. சூஸாக இருக்குது முந்திரி பருப்பு.
வெல்லம் வந்து நல்லா உருகிடுச்சு. முந்திரி பருப்பை நெய் போட்டு வறுத்துட்டு இருக்கேன். வெல்லம் உருகிடுச்சு. உருகின வெள்ளத்தை வடிகட்டி வச்சுக்கிடுவோம். இன்னும் கூட லைட்டாக கொஞ்சம் ஒரு பிசல் இருக்கு, சூடாக இருக்கு, கொஞ்சம் ஆறட்டும். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து செவக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இது வந்து சிம்மு மாதிரி தான் எரியும், அதனால் ஸ்லோவில் வச்சா தான் எல்லாம் கருகிரும். சின்ன ஸ்டவ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் பழம், ஏலக்காய் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் வந்து தம்பி சாப்பிட மாட்டான், அதனால தான் நான் போடாமல் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கிடுவோம். வடிகட்டியாச்சு, இது இருக்கட்டும். எடுத்தாச்சு, முந்திரி பருப்பை பொரிச்சு வச்சுக்கிட்டாச்சு. இப்போ குக்கர் வந்து 4 விசில் முடிஞ்சிருச்சு. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம என்ன செய்யணும்னா லைட்டாக அப்படி வச்சு மசிச்சு விடணும். அப்படின்னா தான் அந்த சாதம் வந்து முழுசாக இல்லாமல் நல்லா குழஞ்சிடும். நல்லா சாதத்தை வந்து மசிக்கணும். ஏன்னா சாதமாக முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது சக்கரை பொங்கல். நல்லா மசிச்சிடணும், அப்படி கரண்டியை வச்சே மசிச்சாலே அப்படி நல்லா மசிஞ்சிடும். அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு நல்லா மசிஞ்சிருச்சு. மசிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும்னா அடுப்பை ஸ்டார்ட் பண்ணி குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சு இந்த வச்சிருக்க வெள்ளத்தை இதில் ஊற்றணும். ஏன்னா வெள்ளம் ஊற்றுறதுக்கு முன்னாடி மசிச்சிடணும். வெள்ளம் ஊற்றுறதுக்கப்புறம் மசிக்க முடியாது, ஏன்னா விரைச்சிரும், ரைஸ் எல்லாம் விரைச்சிரும். நல்லா என்ன செய்யணும்னா கிண்டி விட்டுறோம். நல்லா கிண்டிடணும். இன்னும் கூட இதில் இருக்குது, இதை நல்லா வலிச்சு கூட ஊற்றிடணும். நல்லா கிண்டணும். நல்லா கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், முந்திரி பருப்பு, வறுத்து வச்ச முந்திரி பருப்பை தூக்கி உள்ளே போட்டுருணும். அதையும் நல்லா கிண்டணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் நைட் டைம்னால அதிகப்படியான நெய் சேர்த்துட்டா நமக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நான் கம்மியாகவே நெய் சேர்த்துக்கிட்டேன். இதே நான் காலையில் செஞ்சுருந்தேன்னா இன்னும் 1 ஸ்பூன் நெய் நான் ஊற்றிருந்திருப்பேன். இப்போ குக்கரில்
குக்கரில் உள்ளதை இப்போ நம்ம வந்து ஹாட் பேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ சக்கரை பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம்பி சக்கரை பொங்கல் சாப்பிட போறான். சாப்பிட்டு இருக்கான். வா, சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கும். தேங்க்யூ. நீங்களும் அதே மாதிரியே சக்கரை பொங்கல் செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ.